ஹலோ காய்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறது வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காய் காரக்குழம்புக்காக 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் 4 கட் பண்ணி, அதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டு, அப்புறமா கொஞ்சோண்டு முருங்கைக்காய், அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோவை எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஜூஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிற வரலும் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த கலரில் கத்திரிக்காய் வந்தோடனே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 10 பல் பூண்டு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர். எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்ச நேரம் அந்த டொமேட்டோ சாஸ்லேயே கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த டைம் கரெக்டாக புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து குழம்புல போட்டு வேக விட வேண்டியதான். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சுங்க குழம்பு. எனக்கே பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நானாக இவ்வளோ சுவையாக செஞ்சுருந்தேன்.